ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்ன அன்பர்களுக்கு இந்த மார்ச் 2024 எப்படி இருக்குன்றத செக்மெண்ட்டாக சொல்கிறேன். உங்களுடைய ராசி அதிபதி சூப்பராக போய் 10ஆம் வீட்டில் உட்கார்றார். அவர் 9ல் இருக்கார். மார்ச்னுடைய ஒரு 7ஆம் தேதியிலிருந்தே அவர் உங்களுடைய 10ஆம் வீட்டில் இருக்கார். ஸோ ராசிநாதன் 10ல் இருக்கும்போது ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சுக்கிரனுக்கு ரொம்ப ப்ளஸ் அப்படின்றது சனி. அந்த சனி பகவான் அவருடைய வீட்டிலேயே ஆட்சியாக இருக்கார். அது மிகப்பெரிய யோகம். ஸோ நிறைய விஷயங்கள் ஜாலியாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு, ஜாலியாக அந்த ஜாபை எடுத்துகிட்டு போகிறதுக்கு, உற்சாகத்தோட இன்ட்ரெஸ்டோட இந்த சப்ஜெக்ட் எனக்கு வந்திருக்குப்பா, பிரமாதமாக இதில் நான் பண்ணிடுவேன்ப்பா, அப்பா ரொம்ப நாளாக இந்த ஆர்டர் வராமல் இருந்தது, இந்த ஆர்டர் வந்துச்சு பாரு, ஒரு கலை நயத்தோட இந்த ஆர்டரை ப்ரெசென்ட் பண்ணுறேன் அப்படின்னு. எப்பயுமே பணம்ன்றது வர்றது மட்டும் இல்லைங்க, அது ஒரு உற்சாகத்தோடு வந்தால் அது சம்திங் சூப்பர் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட் நல்ல அப்லிஃப்ட்மெண்ட் இருக்கும். நீங்கள் ஜாலியாக ஒரு விஷயத்தை ப்ரொசீட் பண்ணும்போது ரிசல்ட் எப்படி இருக்கும்? நிச்சயமாக பிரமாதமாக இருக்கும். அப்போ ஃபினான்ஸ் எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கும்போது நீங்கள் கட்ட வேண்டிய கடன்களை அருமையாக கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பும் இப்போ ஏற்படுது. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 6ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய 6ஆம் வீடுன்றதும் சுக்கிரனுடைய வீடே. அப்போது அந்த கடனையுமே நீங்கள் சூப்பராக போய் கட்டிடுவீங்க. சார் இந்த மாதம் நான் உங்களுக்கு 2 மாதத்துக்கு உண்டானது கொடுத்துட்றேன் சார். சார் நான் இப்போ ஒரு அசலும் கொடுக்குறேன், வட்டியும் கொடுத்துட்றேன் சார் அப்படின்ற அளவுக்கு ரிஷப லக்னத்துக்கு 6ஆம் வீடு சுக்கிரன், அந்த சுக்கிரன் போய் உட்கார்ந்து சூப்பராக உங்களுக்கு கொடுக்கும்போது கரெக்டாக தெளிவாக இன்னும் சனி பகவானோட அப்படின்னு சொல்லும்போது எதை முதல்ல கட்டணும், எதை ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணிடணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுத்து அப்லிஃப்ட்மெண்ட் கொடுத்துருவார். அப்போது பணம் கடன் கட்டிட்டாலே ஒரு திருப்தி அப்படின்றது இருக்கும் இல்லையா? அது மிகப்பெரிய ஒரு திருப்தியாகவே அமையும். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 2ஆம் அதிபதியும் உங்களுடைய 7ஆம் அதிபதியும், ஸோ ஃபேமிலி அப்படின்னு வரும்போது உங்களுடைய 2ஆம் அதிபதி புதன் 7ஆம் தேதியிலிருந்தே உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வந்துடுறார். அப்புறம் என்னங்க, இது ஃபேமிலியோடு சேர்ந்து சந்தோஷமாக செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ஸோ அப்போது என்ஜாய்மெண்ட், உற்சாகம், இது வந்துச்சுப்பா வாப்பா வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு குழந்தைங்களோட 5ஆம் வீட்டில் கேது இருக்குதான், அதை பற்றி நான் பேசுகிறேன். பட் ஸ்டில் உங்களுக்கு உற்சாகன்றது குறையாமல் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃபுக்கு நீங்கள் மூவ் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி இப்போ ஒரு சொத்து வாங்கலாமே வைக்கலாமே, ஏன்னா உங்களுடைய 7ஆம் அதிபதி செவ்வாய் அவர் போய் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கார். அப்படின்னா என்ன, நீங்கள் உங்கள் அப்பாவோட உறவு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி அவர்னால உங்களுக்கு வர வேண்டிய சொத்துகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா இப்போ போய் நீங்கள் பேசி கேட்கும்போது அவர் கொடுக்கக்கூடிய மனோநிலை ஏற்படும். உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் ஏற்படும். அண்ட் ரொம்ப நாளாக அப்பா வழி தகப்பனார் வழி சொத்துக்களோட பிரச்சனை இருந்ததுன்னா இப்போ நீங்கள் போய் பேசும்போது உங்களுடைய குடும்பம் ஸ்தானாதிபதி புதன் அவர் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுனால, ராகுவோடு உட்கார்ந்து இருக்கிறதுனால புதன்னாலே கம்யூனிகேஷன். ஸோ அந்த கம்யூனிகேஷனினால் சண்டை சச்சரவுகள், நீங்கள் ஓகேப்பா இது நீ விட்டு கொடுத்துட்றியா, நான் உனக்கு கையெழுத்து போட்டுறேன், எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறியா, நான் இது கையெழுத்து போட்டுறேன், சரி போ எடுத்துக்கோ, ஆனால் இது எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு செக் மட்டும் வச்சுட்டு ஆனால் டோட்டல் ப்ராப்ளமும் உங்களுக்கு ரிலீஃப் ஆகிடும். ஸோ இந்த பீரியடை யூஸ் பண்ணிக்கோங்க ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்ன அன்பர்கள். அண்ட் கணவன் மனைவியினுடைய அந்யோன்யம் ரொம்ப அருமையாக இருக்கும். அதிலெல்லாம் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. அழகு, நயம், ரொமான்ஸ் இதெல்லாம் இப்போ கூடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். மெயினாக இப்போ சொல்லக்கூடிய முக்கியமான பாயிண்ட் என்னென்னா படிப்பு. ஏன்னா இது எக்ஸாம் மந்த் ஆச்சே, பிப்ரவரி எண்டும் மார்ச்சும் எக்ஸாம் மந்த் ஆச்சே. அந்த எக்ஸாம் மந்த் அப்படின்னு சொல்கிறது என்ன, நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும். வருஷம் பூரா படித்தாச்சு, இங்கே என்ன வேணும், தெளிவாக எதுக்கு என்ன ஆன்சர் எழுதணும், எவ்வளோ கிறிஸ்பாக நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுக்கக்கூடிய புத பகவான் லாபஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறதுனால சம்திங் ரியலி சூப்பர். ஆனாலும் அந்த புதனுடைய 5ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய இடத்துல
கேது இருக்கிறதுனால சில கன்ஃபியூஷன்ஸ் வரும். அதுக்கு ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி எப்படின்னா, விநாயகர்னுடைய அகவல் டெய்லி எக்ஸாம் எழுதக்கூடிய ரிஷபராசி ரிஷப லக்ன அன்பர்கள் நீங்கள் விநாயகர் அகவல் டெய்லி போட்டுக்கோங்க. முடிஞ்சால் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு போங்க. அப்படி இல்லைன்னா இப்போ தான் எக்ஸாம்ஸ் கண்டினியூஸாக இல்லை இல்லையா, ஒரு எக்ஸாம் அப்புறம் 2-3 நாள் கழிச்சே தான் எக்ஸாம். ஸோ அது மாதிரி நீங்கள் என்றைக்கு எக்ஸாம் இல்லையோ அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு போய் அவர் முன்னாடி உட்காந்து தோப்புக்கரணம் போட்டுட்டு அவர்கிட்ட இருந்து ஒரு அருகம்புல்லை வாங்கிட்டு வந்து உங்கள் எக்ஸாம் பாக்ஸ்குள்ளே அதுலேருந்து ஒரு பிட் எடுத்து வச்சுட்டு போங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக கன்ஃபியூஷன் சூப்பராக போயிடும். அருமையாக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். எவ்வளவு ஈஸியாக ஒரு விஷயத்தை ஜெயிக்கிறதுக்கு நம்மளுடைய வேத சாஸ்திரம் சனாதன தர்மம் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா இப்போது எந்த ஒரு பாயிண்ட்டுக்கும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. அதனாலேயே நீங்கள் தெளிவாக தைரியத்தோடு இருக்கலாம். உங்களுடைய 7ஆம் அதிபதி செவ்வாய் 9ல் போய் உட்கார்ந்துருக்கிறதுனால மனைவி வகையில் வரக்கூடிய ஏதாவது சொத்துக்கள் செஞ்சதுன்னா இப்போ நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கீங்க ஒய்ஃபோட பேரில் அப்படின்னா இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய கட்டுமான பணிகள் ஏதாவது நீங்கள் கட்டணும் அப்படின்னாலும் மார்ச் மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து மிகவும் அருமையான வாஸ்து. ஸோ அந்த வாஸ்து நாளை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பிரமாதமாக, அதாவது 5ஆம் தேதி மார்ச் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வாஸ்து நாள் 9:42 AM to 11:12. ஸோ நீங்கள் யாரெல்லாம் இப்போ புதுசாக பூமி வாங்கியிருக்கீங்க, வீடு கட்டணும், காம்ப்ளெக்ஸ் கட்டணும்னு இருக்கோ அவங்கெல்லாம் இந்த நாளை அருமையாக யூஸ் பண்ணிக்கோங்க. நண்பர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்போடு இருப்பாங்க. 7ஆம் வீடு அப்படின்றது நட்பு. அந்த 7ஆம் வீட்டினுடைய செவ்வாய் 9ல் போய் அருமையாக உட்கார்ந்துருக்கார் உச்சம் பெற்று. ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப்புக்கு நண்பர்கள் வேணும்னா இப்போ வாடா போயிட்டு வரலாம் அப்படின்னா வந்துடுவாங்க. உங்களுக்கு ஐடியாஸும் கொடுப்பாங்க. பட் ஆல்வேஸ் பார்த்தீங்கன்னா ஐடியாஸை கேளுங்க, டெசிஷன் நீங்கள் எடுங்க. அண்ட் மேலும் உங்களுடைய லாபஸ்தானத்தில் உங்களுடைய 4ஆம் அதிபதி சூரியன் பங்குனி மாதத்தில் அங்கே இருப்பார். பட் ராகுவோடு இருப்பார். லாபத்தில் ராகுன்றது யோக ராகு. அப்போ சூரியன்னா தகப்பனார், சூரியன்னா கவர்மெண்ட். ஸோ எதெல்லாம் உங்களுக்கு கவர்மெண்ட்டோட ப்ரொசீடிங்ஸ் மூவ் ஆகாமல் இருக்கோ இந்த மாதத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அப்பா வழியில் இருக்கக்கூடிய உறவை ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். அபரிவிதமான அப்லிஃப்ட்மெண்ட் உங்களுடைய 2ஆம் அதிபதி புதனும் அங்கேயே, உங்களுடைய 4ஆம் அதிபதி சூரியனும் அங்கேயே. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சூரியன் உங்களுக்கு 10லிருந்து தண்டிகிட்டே பார்க்குறார். அப்படி இருக்கும்போது அனுகூல பலன்கள் சூரியன் வழியிலும் கவர்மெண்ட் சைட்லேயும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ மார்ச் மாதம் முழுக்கவே ரொம்ப அருமையாக இருக்குது. உங்கள் அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் எல்லாமே நல்ல ஸ்மூத்தாக போகும். உங்கள் ஃபினான்ஷியல் இயரில் என்னென்ன நீங்கள் கரெக்ட் பண்ணி ப்ரொசீட் பண்ணணுமோ, நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன சப்மிட் பண்ணணுமோ அத்தனையுமே சூப்பராக பண்ணி ஈஸியாக மூவ் ஆகிடும். கொஞ்சம் கூட பயப்பட வேண்டாம். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது, உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் வாக்குவாதம் இல்லாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. 5ஆம் வீட்டில் கேது. ஸோ அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க, அவங்களுக்கு புரிய வைங்க, கமெண்ட் பண்ணாதீங்க, ஆனால் அவங்களுக்கு தெளிவுபடுத்துங்க. ஸோ அந்த குழந்தைகள் அப்படின்ற ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் சீனியர் சிட்டிசன்ஸாக இருந்தீங்கன்னா இப்போ போய் நீ என்னை பார்க்கவே இல்லையே, போவே இல்லையே அப்படின்னு எக்ஸாம்ஸ் முடிஞ்சோன்னா வரலாம்ல, இந்த வருஷமாவது வருவியா அப்படின்றதெல்லாம் மார்ச் மாதம் முடிகிற வரைக்கும் நீங்கள் கேட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பொறுமையாக கேட்குறது கேளுங்க. ஆனால் கமாண்டுவாவோ அல்லது குத்தலாவோ இல்லாமல் நீ வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்பா, ஒரு 4 நாள் வந்துட்டு போறியா அப்படின்ற புரிய வைத்தலை நீங்கள் ஏற்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களோட இந்த லீவை என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ சீனியர் சிட்டிசன்ஸுடைய ஏக்கமும் இப்போது அவங்க பொறுமையாக புரிகிற மாதிரி சொன்னாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவுமே ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ இவ்வளவு அருமையாக இருக்கிறது உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன். ஸ்ரீரங்கநாதனுடைய ஸ்லோகங்கள் விடாமல் காலையில் எழுந்திரிச்சோன்னா போடுங்க. சகல சௌபாகியங்களும் சந்தோஷமாக இந்த மாதம் மூவ் ஆகும். அதுக்கு இது ஒன்று போதும். ஸ்ரீரங்கநாதனுடைய ஃபோட்டோ வச்சு வழிபடுங்க. முடிஞ்சால் ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க. மார்ச் 2024 விசேஷ நாட்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறீங்க.
அது எனக்கு ரொம்ப உற்சாகத்தை கொடுக்குது. அதனால தான் ஃபுல்லாக மாதத்தோடு உட்காந்து எழுதி உங்களுக்கு அனுப்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்போது ரொம்ப மன நிறைவை கொடுக்குது. சரி, எப்போ சஷ்டி விரதம் இருக்கணும் அப்படின்னா 1/15/31, அஷ்டமி 3/17ஆம் தேதி, நவமி 4ஆம் தேதி 18ஆம் தேதி, 5ஆம் தேதி ரொம்ப முக்கியமான அருமையான வாஸ்து நாள், செவ்வாய்க்கிழமை. வாஸ்து பண்ண வேண்டிய நேரம் 9:42 to 11:12 AM. யாரெல்லாம் அன்றைக்கி வாஸ்து பூஜை போடணுமோ அவங்க எல்லாம் இந்த நாளை சூப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. வாஸ்து அப்படின்னாலே பூமி இல்லையா, அது செவ்வாய்க்கிழமை நாளில் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. 6ஆம் தேதியும் 20ஆம் தேதியும் ஏகாதேசி, 7ஆம் தேதி ஸ்ரவண விரதம், 8ஆம் தேதி மகா சிவராத்திரி, 10ஆம் தேதி அமாவாசை, 13ஆம் தேதி சதுர்த்தி விரதம், 14ஆம் தேதி காரடையார் நோன்பு, ரொம்ப முக்கியமான நோன்பு, 15ஆம் தேதி கார்த்திகை விரதம், 22ஆம் தேதி பிரதோஷம், 25ஆம் தேதி பௌர்ணமி, அதே 25 பங்குடி உத்திரம். ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள், முருகனுடைய வழிபாடு. அனைத்து விஷயங்களையும் முன்னாடி இருந்து நமக்கு தளபதியாக இருந்து காக்கக்கூடிய முருகனுடைய பங்குனி உத்திரம். 30ஆம் தேதி 14ஆம் தேதி பஞ்சமி, 28ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி. ஸோ இதை நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் என்னன்னைக்கு விரதம் இருக்கணுமோ அதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு காரியங்களை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். வெற்றி 100% நிச்சயம். எப்படிப்பட்ட விஷயத்தையும் நீங்கள் ஜெயிக்க முடியும். இது உறுதி உறுதி உறுதி. மேலும் விவரங்களுக்கு பஞ்சரத்னா ஜெம்ஸ், நம்பர் 33, 7th Street, டாடா பாத், கோயம்புத்தூர். ஃபோன் நம்பர் 9842266555.